அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இன்று வளர்பிறை பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. இந்த குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, அவங்களாம் இந்த வளர்பிறை பிரதோஷத்தை பயன்படுத்தினா அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதே போல் இன்று திங்கட்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் ஓரைநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். சந்திரவரை பார்த்திங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இதுக்கு முன்னாடி 2 சுப ஓரைகள் இயங்கும். சுக்கிர ஓரை, புதன் ஓரை. இந்த 3 ஓரைகளையும் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான வெற்றிகளை நீங்கள் பெறலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று பணவரையும் பொருளுரையும் இல்லை, ஆனால் மறதி அதிகமாக இருக்கும். அதே போல் உடல்வாதிகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் உடல் சோர்வு, உடல்வாதிகள், உடல் ஒரு அடித்து போட்டால் போல் இருப்பது, ஒரு ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. உணவு கட்டுப்பாடு தேவை. கருத்தில் கொள்ளுங்கள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள், முயற்சிகரமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் பணவரையும் பொருளுரையும், உடல் சோர்வு, மனவேதனை, சோதனை, இது எல்லாம் இன்று தேடி வரக்கூடிய நாள். அதனால் மிகவும் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி இந்த நாளை செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் மனம் தெளிவு இருக்காது. மனம் ஒரு குழப்ப நிலையிலே இருக்கும். தெளிவான முடிவு எடுத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் பணிபுரியுங்க. உங்களுடைய ஆற்றலை பார்த்து மற்றவங்க வியப்படையக்கூடிய நாள் இது. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் பொறுமை தேவை. பொறுமையை இழந்து விட்டால் இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். கவனமாக இருங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் பயம் இன்று அதிகமாக இருக்கும். அதே போல் பயணங்களும் இன்று அதிகமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நன்மையான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள், அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்லதை செய்து ஆற்றலை கொடுக்கும். இப்போ இந்த சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் பண்ண பேசாதீங்க. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.